ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 1ஆம் அத்தியாயம் 2வது நாள். அதற்கு உதாரணம், மிக கொடுமையும் கடரமும் உள்ளவனும் கொலை பாதகனுமாய் இருக்கிற ஒருவன் தூங்குகிற சமயத்தில் அவனுக்கு ஜீவன் உண்டு. அப்பொழுது அந்த ஜீவனுக்கு யாதொரு கலங்கமும் இல்லை. அச்சமயம் ஜீவன் நிஷ்கரனாயிருக்கின்றது. அந்த ஜீவனே சிவன். அப்பொழுதாகும் ஜீவ சிவோகம் என்கிற நிலைமை. அந்த நிலைமை தவறி வெளியில் வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபிம்பிக்கும் போது, அதாவது பிரதிபலிக்கும் போது, ஜீவனும் அந்த பிம்பித்தலை விட்டு வெளியிலே வியாபிக்காமல் தன்னில் தானே லயிக்கும் போது சிவனுமாகிறது. இதன் காரணமாகத்தான் ஜீவ சிவோகம் என்று சொல்ல காரணம். சிவனே ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கே ஆகும் மேற்சொல்லிய விதத்தில் நிஷ்கலத்துவம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணனாகிறது. நிர்குணன் என்றால் குணமில்லாதவன். குணங்கள் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்பவைகளாகும். இம்மூன்று குணங்களும் இல்லாமல் ஆகின்ற நிலைமையில் நிர்குணன். அப்பொழுது நிர்விகாரியாய், நிர்மோகியாய், ராக துவேஷாதிகள் இல்லாமலாய் அமைகின்றது. அதுதான் நாம் தூங்கும் சமயத்திலுள்ள நிலைமை. அப்பொழுது தன்னிலே இருக்கிற ஈஸ்வர சைதன்யம் தன்னில் அடங்கி நிர்குணன், நிஷ்கலன், நிர்விகாரி என்றிவ்விதமாய் அமைகிறது. எப்பொழுது தூக்கம் விழித்து தனது சக்தி வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது சகலனாகிறது. சகலன் என்றால் கலங்கத்தோடு கூடியவன் என்றாகும். அப்பொழுது விகாரியும் சகுனனும் ஆகிறான். சகுணன் என்பது முன் விவரித்த 3 குணங்களோடு கூடியவன். அந்த 3 குணங்களும் உண்டாகும் பொழுது சிருஷ்டி, திதி, சம்காரம் உண்டாகின்றன. இவைகளெல்லாம் தன்னிடத்திலிருந்து உண்டானவைகளாகும். தான் இல்லாவிடில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் இல்லை. அப்பொழுது தான் தானே சகலனாகின்றதும், நிஷ்கலனாகின்றதும், சகுணனாகின்றதும், நிர்குணனாகின்றதும், விகாரியாகின்றதும், நிர்விகாரியாகின்றதும் ஆகையினால் தான் தானே ஆகும் ஈஸ்வரன். தானாயிருக்கிற ஈஸ்வர சைதன்யம் தன்னிலே அடங்கி தூங்கும் பொழுது ஈஸ்வர சைதன்யம் ஒன்று மாத்திரமே உள்ளதாயும் மற்றெல்லாம் இல்லாததாயும் ஆகின்றது. அதனாலேதான் தூங்கும் சமயத்தில் குரு வந்து அருகிலிருந்த பொழுது தெரியாமல் இருக்க காரணம். ஆனால் குரு வந்திருக்கிறார் என்றுள்ள சங்கற்பம் உமக்கு எப்பொழுது உண்டாகிறது? தூக்கம் விழித்த பொழுது. தூக்கம் விழித்த பொழுது சங்கற்பம் எவ்விடமிருந்து உண்டாகிறது? எண்ணிலிருந்தே உண்டாகிறது. எண்ணில் என்றால் எவ்விடத்திலிருந்து? தூங்கும் பொழுது நீர் இல்லையா? அப்பொழுது சங்கற்பம் உண்டாயிருந்ததா? தூக்கம் விழித்த பொழுது அவ்விதம் அது எவ்விதம் உண்டாகிறது? தூக்கம் விழித்த பொழுது எனக்கு விகாராதிகள் உண்டாகி அவ்விகாராதிகளிலிருந்து உண்டாகிறது. விகாராதிகள் எவ்விடமிருந்து உண்டாகின்றன? ஜீவனிலிருந்து உண்டாகின்றன. ஜீவனிலிருந்து எப்படி உண்டாகிறது? தூங்கும் சமயத்தில் உங்களுக்கு ஜீவன் இல்லையா? அப்பொழுது விகாராதிகள் உண்டாயிருந்தனவா? தூக்கம் விழித்த பொழுது உமக்கு என்ன உண்டாயிற்று? சங்கற்பம் உண்டாயிற்று. அந்த சங்கற்பம் இவ்விடமிருந்து உண்டாகிறது? மனதிலிருந்து உண்டாகிறது. மனதில்லாவிட்டால் யாதேனும் இருக்கின்றதோ? இல்லை. அப்பொழுது குரு என்கிற சங்கற்பம் எவ்விடமிருந்து உண்டாயிற்று? மனத்திலிருந்தே. அப்பொழுது குரு யார்? மனம்.
சங்கற்பம் செய்கிறதற்குள்ள சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவராகும் புரோகிதர், அவரே குரு. அதற்கு உதாரணம், ஒரு கோயில் உண்டாக்கி அதில் ஒருவர் ஒரு சங்கற்பம் செய்கிறார். யார் அங்கே சங்கற்பம் செய்கின்றவரோ அவரே அவ்விடத்தில் புரோகிதர். சங்கற்ப சக்தி எவருக்கு இருக்கின்றதோ அவராகும் சங்கற்பிக்கின்றவர். அப்படி உள்ளவரைத்தான் அவ்விடத்தில் தந்திரி என்றும் புரோகிதர் என்றும் சொல்லுகின்றோம். இந்த விதமாக நமக்கு உலகென்ற சங்கற்பம் எங்கிருந்து உண்டாகிறது? மனத்திலிருந்து. அப்பொழுது சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கின்றது? மனதிற்கு. அப்பொழுது புரோகிதர் யார்? மனதாகும். ஆனால் நமக்கு எத்தனை குரு உண்டு? ஒரே குரு. அது ஒரு பொழுதும் வராது. அவனவனுக்கு அவனவனுடைய மனமே குருவாகும், வேறு குரு இல்லை. ஆனால் குரு சிஷ்யன் என்கிற நிலைமையும் இல்லை. அது எப்படி என்றால், மனதில்லாவிடில் யாதொன்றும் இல்லை. எல்லாம் மனதிலிருந்தேதான் உண்டாகின்றது. ஆனதால் மனமேயாகும் குரு. தவிர ஒன்றிலிருந்து இரண்டு உண்டானதோ அல்லது இரண்டிலிருந்து ஒன்று உண்டானதோ எப்படி உன்னுடைய நம்பிக்கை? ஒன்றிலிருந்து இரண்டு உண்டானது என்றுதான் சொல்லி வருகிறார்கள். அதுபோலவேதான் நானும் கருதி இருக்கிறேன். ஆனால் அப்படி கருதுவது தவறு. ஒன்றிலிருந்து இரண்டு உண்டாவதில்லை, இரண்டிலிருந்தே ஆகும் ஒன்றுண்டானது. அதன் காரணம் ஒன்று என சொல்ல வேண்டுமானால் அதனுடைய ஆதியும் அந்தமும், அதாவது அடியும் முடியும் காண வேண்டும். ஆதி அந்தம் உண்டாகும் பொழுது மாத்திரமே ஒரு வஸ்து என்று தீர்மானிக்க முடியும். ஆதி அந்தம் இல்லையானால் ஒரு வஸ்துவென நிச்சயிக்க முடியாது. ஒரு வஸ்துவென தீர்மானிக்கும் பொழுது அதற்கு ஒரு ஆதி உண்டு. ஆதி உண்டாகும் பொழுது அது நிற்பதற்கு ஒரு அடிஸ்தானம் வேண்டும். அடிஸ்தானம் இல்லாவிடில் அது நிற்க முடியாது. அந்தம் வேண்டுமென்றால் அதற்கு மேலே ஒரு வெளி வேண்டும். வெளியாயிருக்கிற ஆகாசம் மேலே இல்லாவிடில் அந்தம் உண்டாகிறதில்லை. அப்படி இருக்க ஆதியாயிருக்கிற வஸ்து நிற்பதற்காக அடிஸ்தானமாகிய ஆதாரம் ஒன்று கீழும், அந்தம் காண வேண்டியதற்கு வெளியான ஆகாசமாயிருக்கிற ஒன்று மேலேயும் உண்டாகின்றன. அவ்விதம் உண்டாகும் போது இரண்டாகி அந்த இரண்டிலாகும் ஒன்று நிற்பது. தவிர பூமி என்றும் ஆகாசம் என்றும் இரண்டு நிலைமைகள் இல்லாவிடில் யாதொரு வஸ்துவும் உண்டாகுமா? உண்டாகாது. ஆகையால் எல்லா வஸ்துக்களும் இரண்டிலிருந்தேதான் உண்டாகின்றன. அதற்கு உதாரணம், ஏதேனும் ஒரு விதையை எடுப்போம். அதன் உள்ளில் உள்ள அவ்வித்தின் பருப்பு காணுவதில்லை. ஏனெனில் அந்த வித்தின் உள்ளில் அது அடங்கி நிறைந்து அடிமுடி இல்லாமல் இருப்பதினால் ஆகும். ஆனால் அதிலிருந்து ஒரு முளை கிளம்ப வேண்டுமென்றால் அவ்வித்து எவ்விதமாக வேண்டும்? அவ்வித்தினுடைய முகம் இரண்டாக பிளவுபட வேண்டும். அப்பொழுது எதிலிருந்து அந்த ஒன்று, அதாவது முளை உற்பத்தி ஆகின்றது? இரண்டிலிருந்தே. அதே போன்று நம் உற்பவமும் இரண்டிலிருந்தே ஆகும். ஏனெனில் ஸ்திரீ மாத்திரம் இருந்தால் அவனிடமிருந்தோ அல்லது புருஷன் மாத்திரம் இருந்தால் அவனிடமிருந்தோ சந்தானம் உண்டாகிறதில்லை. ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்தால் மாத்திரமே சந்தானம் உண்டாகும். அப்போது நாமும் இரண்டிலிருந்தே தான் உண்டானோம். இதை கொண்டு ஒன்று எதிலிருந்து உண்டாகின்றது என்று வெளிப்படுகிறது. இரண்டிலிருந்தே உண்டாகின்றது. இரண்டில்லாவிட்டால் என்னவாகும்? ஒன்றுமில்லாததாகும். இதற்குத்தான் அத்வைதம் என்று சொல்லுகிறது. அத்வைதம் என்றால் துவைத ரகிதம், அதாவது இரண்டில்லாதது. ஆனால் இரண்டென்றுள்ள நிலைமை எவ்விடமிருந்து உண்டாயிற்று என்றால் அது தன்னிலிருந்தே ஆகும். தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டான போது இரண்டென்கிற நிலைமை உண்டாயின. தான் என்றால் அக்ஷரம், அக்ஷரம் என்றால் சரரகிதம், அதாவது நாசம் இல்லாதது. ஏனென்றால் நாம் கேட்கின்றதும் காண்கின்றதும் அறிகின்றது என்றல்லாமல் ஆதி அந்தமுள்ள எல்லா வஸ்துக்களும் நசித்து போகின்றதும், எந்த வஸ்து ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கின்றதோ
அந்த வஸ்து நசிக்காததும் ஆகும். அந்த வஸ்துவாகும் ஈஸ்வரன். அப்பொழுது ஈஸ்வரனாய் தானாய் ஆதி அந்தமில்லாததாகி அச்சரமாய் இருக்கின்றதிலிருந்து வெளி என்னும் ஆகாசம் உண்டாயிற்று. அந்த ஆகாசத்தில் தான் தானே சக்தியாய் சலிக்கின்றதும் அப்பொழுது அதிலிருந்து எல்லா நிலைமைகளும் உண்டாகின்றன. எப்பொழுது தான் வெளியாயிருக்கிற ஆகாசமாகி சக்தியாய் சலிக்க தொடங்கிற்றோ அப்பொழுது இரண்டாயிற்று. அதற்கே பிரம்மம் என்றும் மாயை என்றும் சொல்லுகிறது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.